விரைவில் மெட்ரோ பணிகளை முடிப்பேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சென்னையில் நிலுவையில் உள்ள மெட்ரோ ரயில் பணிகளை விரைவில் முடிப்பேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து பொதுமக்களுடன் உரையாற்றியிருந்தார். குறிப்பாக மக்களின் அன்பில் நனைந்தபடியும் மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக பாடுபட்ட நாட்களின் நினைவுகளை சுமந்தபடியும் ஒரு பயணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். துணை முதலமைச்சராக இருந்தபோது ஜப்பான் நாட்டிற்கு சென்று JICA-வின் நிதி உதவியை பெற்று வந்து நான் முன்னின்று செய்த திட்டம் இது என்று தெரிவித்திருக்கிறார். விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையிலும் சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலும் இயங்கி வரக்கூடிய முதற்கட்ட திட்டத்தில் இதுவரையிலும் கோடிக்கணக்கான பயணிகள் மக்கள் பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் அதே வேகமாக நடைபெற்று வரக்கூடிய மாதவரம் சிறுசேரி கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையேயான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைப்போம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சென்னையை வளர்த்தெடுக்கக்கூடிய நமது கனவு என்பது வெல்லட்டும், அதே போல வெல்வோம் ஒன்றாக என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் என்பது நிறைவு பெற்று மக்கள் பயன்பெற்று வரக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமும் விரைவில் முடிவடைந்து மக்கள் ஒன்று இணைந்து கொடுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே மெட்ரோ வழியாக அதிக தூரத்தை இணைக்கக்கூடிய நகரங்களில் ஒன்றாக சென்னை விளங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விரைவில் மெட்ரோ பணிகளை முடிப்பேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சென்னையில் நிலுவையில் உள்ள மெட்ரோ ரயில் பணிகளை விரைவில் முடிப்பேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து பொதுமக்களுடன் உரையாற்றியிருந்தார். குறிப்பாக மக்களின் அன்பில் நனைந்தபடியும் மெட்ரோ ரயில் திட்டம் உருவாக பாடுபட்ட நாட்களின் நினைவுகளை சுமந்தபடியும் ஒரு பயணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். துணை முதலமைச்சராக இருந்தபோது ஜப்பான் நாட்டிற்கு சென்று JICA-வின் நிதி உதவியை பெற்று வந்து நான் முன்னின்று செய்த திட்டம் இது என்று தெரிவித்திருக்கிறார். விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையிலும் சென்ட்ரல் முதல் பரங்கிமலை வரையிலும் இயங்கி வரக்கூடிய முதற்கட்ட திட்டத்தில் இதுவரையிலும் கோடிக்கணக்கான பயணிகள் மக்கள் பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் அதே வேகமாக நடைபெற்று வரக்கூடிய மாதவரம் சிறுசேரி கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையேயான 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைப்போம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சென்னையை வளர்த்தெடுக்கக்கூடிய நமது கனவு என்பது வெல்லட்டும், அதே போல வெல்வோம் ஒன்றாக என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் என்பது நிறைவு பெற்று மக்கள் பயன்பெற்று வரக்கூடிய நிலையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டமும் விரைவில் முடிவடைந்து மக்கள் ஒன்று இணைந்து கொடுப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே மெட்ரோ வழியாக அதிக தூரத்தை இணைக்கக்கூடிய நகரங்களில் ஒன்றாக சென்னை விளங்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு